வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 16 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் சீட்டில் பேஜ் செட்டப் எப்படி பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இனியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரியா? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஜ் லேஅவுட்டில் பேஜ் செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ், பிரிண்ட் ஏரியா, பிரேக், பேக்ரவுண்ட், பிரிண்ட் டைட்டில், மொத்தம் ஒரு 7 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எம்எஸ் வேர்ட்லேயே நம்ம வந்து படிச்சிருக்கோம். பேஜ் செட்டப்புங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ரொம்ப பயன்படுத்துவோம். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின். இந்த மார்ஜின் அப்படிங்கிறது நம்ம பிரிண்டட் பேப்பரில் கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்டிங் வந்து சைஸ் வந்து தெரியாது. ஸோ என்ன பண்ணுங்கள், ஆஃபீஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிரிண்ட் போயிட்டு பிரிண்ட்டு ப்ரிவ்யூ கொடுங்க. சரிங்களா? பிரிண்ட்டு ப்ரிவ்யூவில் தான் உங்களுக்கு என்ன தெரியும், இந்த மார்ஜின் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஸ்பேஸ், டாப் ஸ்பேஸ், ரைட், பாட்டம் தெரியுதா? ஸோ இதுதான் வந்து மார்ஜின். சரிங்களா? இந்த மார்ஜினை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் க்ளோஸ் பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்துட்டேன். இப்போ இந்த மார்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மார்ஜின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 4 மார்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் கஸ்டம் செட்டிங்ஸுங்கிறது நம்ம மேனுவலாக வைக்கக்கூடிய செட்டிங்ஸு. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள 3 மார்ஜின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நான் நார்மல் மார்ஜின் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நார்மல் மார்ஜின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பு, பாட்டமு, லெஃப்ட்டு, ரைட்டு, ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர், ஹெட்டரில் எவ்வளோ ஸ்பேஸ் வரணும், ஃபுட்டரில் எவ்வளோ ஸ்பேஸ் வரணும்னு கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மார்ஜினில் தான் இருக்கும். சரியா? டிஃபால்ட்டாக நார்மல் மார்ஜினில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மார்ஜின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலில் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரிண்ட்டு ப்ரிவ்யூ. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு ஸ்பேசஸ் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து எக்ஸலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டு ப்ரிவ்யூ வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு மார்ஜின் தெரியும். வேர்டில் வந்து டிஃபால்ட்டாகவே பிரிண்ட்டு ப்ரிவ்யூவில் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து மார்ஜின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே தெரியும். எக்ஸலில் அப்படி கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்குங்க. மார்ஜின்ஸ் செட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்டு மார்ஜின். இந்த ஒய்டு மார்ஜினுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற டயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய்டு அப்படிங்கிற மார்ஜினை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஃபீஸ் பட்டன், பிரிண்ட் ப்ரிவ்யூ. இங்கே பாருங்கள் ஸ்பேசஸ் வந்து நிறையா கிடைக்குதுங்களா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து பார்க்க, நெக்ஸ்ட் பேஜு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பேஜஸ் வந்து அதிகமாக கவுண்ட் ஆகும். ஓகே? ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேரோ மார்ஜின். நேரோ மார்ஜினுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்பேசஸ் வந்து நார்மல் மார்ஜினோட ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குங்கிற டயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ நேரோ மார்ஜின்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். சரிதா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்குங்க. சரியா? ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டிஃபால்ட்டாக நார்மல் மார்ஜின்லாம் வச்சுட்டேன். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மார்ஜினோட சென்டிமீட்டர் அளவை வந்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம், மேனுவலாக செட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் ஆப்ஷன் கஸ்டம் மார்ஜின். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்கள் பேஜில் வந்து இந்த மாதிரி பேலட் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் மார்ஜினில் டாப் ஸ்பேஸு, லெஃப்ட் ஸ்பேஸு, ரைட்டு, பாட்டம், ஹெட்டர், ஃபுட்டர், ஸோ இந்த மாதிரி ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இந்த மார்ஜின் ஸ்பேஸை நீங்கள் வந்து பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சென்டர் ஆன் பேஜ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டு. இப்போ டிஃபால்ட்டாக வந்து நம்மளோட கண்டென்ட் எப்படி வரும் அப்படின்னா டாப்பில் தான் வரும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ப்ரிவ்யூ பாருங்கள், டாப்பில் தான் வருது. ஸோ இப்போ நான் ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் அலைன்மெண்ட்டு. ஹரிசாண்டலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு. சரியா? அடுத்து வெர்டிக்கல் கொடுத்துட்டேன். வெர்டிக்கல் பாருங்கள், டாப்பு, மிடில், பாட்டம். சரியா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள். ஸோ உங்களோட பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மிடில் அலைன்மெண்ட் பண்ணி தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். திரும்ப மார்ஜின்ஸ். ஸோ இப்போ நான் வந்து கஸ்டம் மார்ஜினில் இருக்கேன். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிற சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் கஸ்டம் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் நேரோவுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். புரியுதா? ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்து காட்டுறேன். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ மார்ஜின்ஸ் கஸ்டமில் போயிட்டு ஸோ ஹரிசாண்டல் வெர்டிக்கலை நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூ, இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், போர்ட்ரேட் அண்டு லேண்ட்ஸ்கேப். இந்த போர்ட்ரேட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரோட வித்து ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இப்போ போர்ட்ரேட்டில் தான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ப்ரிவ்யூ நான் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹைட்டு, இது வந்து வித்து. சரியா? ஸோ இதை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் பாருங்கள், பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு பேப்பர் சைஸ் தெரியுதா? உங்களுக்கு வித்து ஹைட்டாவோ ஹைட்டு வித்தாவோ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் ரெண்டுமே வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்போ வேர்டில் வந்து பெரும்பாலும் வந்து போர்ட்ரேட் தான் பயன்படுத்துவோம். லேண்ட்ஸ்கேப் வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸலில் வந்து அப்படி கிடையாது. லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். சரியா? டிஃபால்ட்டாக போர்ட்ரேட் தான் இருக்கும், பார்த்துக்கிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரோட சைஸு. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், பேப்பர் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வந்து A4 ஷீட்டு தான் பயன்படுத்துவோம். ஸோ நம்ம நார்மலாக உள்ள பிரிண்டரில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா A4 ஷீட் தான் இருக்கும். ஸோ இது சைஸை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் அப்படிங்கிற சைஸில் தான் இருக்கும். சரிங்களா? டிஃபால்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா A4 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம பிரிண்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ பாருங்களேன், இப்போ லெட்டருக்கும் A4க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ A4 கொடுத்துக்குங்க, கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரியா? அடுத்து பிரிண்ட் ஏரியா. இப்போ பிரிண்ட் ஏரியாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோடய டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்டென்ட் வந்து இருக்குது. ரிஜிஸ்டர் நம்பர், நேம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், டோட்டல், ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், ரிசல்ட்டு, நிறையா டேட்டாஸ் இருக்குது. ஸோ எனக்கு இவ்வளவும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிரிண்டில் வந்து தேவை கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ நேமும் அந்த மார்க்கு மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். இது மட்டும் எனக்கு பிரிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், செலெக்ஷன் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஏரியா, செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்துக்குங்க. இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். நம்ம என்ன செலெக்ஷன் பண்ணோமோ அது மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. சரியா? வேறு எதுவுமே வராது. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் வந்து மார்ஜினில் போய் அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரியா? ஒரே பேஜில் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிரிண்ட் செட் ஏரியா அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ தேவையில்லை அப்படின்னா பிரிண்ட் ஏரியாவில் போயிட்டு கிளியர் பிரிண்ட் ஏரியா கொடுத்துக்குங்க. சரியா? ஓகேவா? அடுத்து பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டில்
இந்த பிரேக் அப்படிங்கிறது இடைவேளை அப்படின்னு தெரியும். சரியா, நம்ம வேர்டில் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வேர்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேஜில் ஒரு பேராகிராஃப்குள்ளே நம்ம ஏதாவது கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ பிரேக் கொடுத்தா என்னாகும், அந்த பேராகிராஃப்க்கு அடுத்து உள்ள கண்டென்ட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? வேர்டு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸல் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, வேர்டு வந்து நல்லா பார்த்துட்டு எக்ஸல் வாங்க அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ நம்மளே வந்து எம்எஸ் வேர்டு ஃபுல் கிளாஸஸ்மே நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்துட்டு வாங்க. சரியா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஷீட்டு இந்த 5வது ரோ வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கங்க. 5வது ரோ வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரோவில் இருந்து எனக்கு என்ன ஆகணும், பிரேக் வந்து அப்ளை ஆகணும். ஐ மீன்ஸ் என்ன ஆகும், இதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு வரணும். புரியுதா? ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 2 ரோ வரணும். அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகி இதிலேருந்து 3வது அடுத்த பக்கத்துக்கு வந்துடணும். சரியா? ஸோ செலெக்ஷன் பண்ணிக்கிங்க, பிரேக் கொடுத்துக்குங்க, இன்சர்ட் பேஜ் பிரேக். புரியுதா? இதில் 3 ஆப்ஷன்ஸ் தான். இன்சர்ட் பேஜ் பிரேக் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நான் பிரேக் கொடுத்ததுலேருந்து என்ன ஆகுது, எனக்கு அடுத்த பேஜஸ்க்கு வந்துடுச்சு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரேக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணதில் வந்து மல்டிபிள்ஸ் டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் பிரேக்கில் போயிட்டு ரிமூவ் பேஜ் பிரேக், அவ்வளோதான். சரியா? அடுத்து வந்து பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட்டு தான் இருக்கும். எம்எஸ் வேர்டும் சரி, எக்ஸலும் சரி, பவர் பாயிண்ட்டும் சரி, உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒயிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது பிக்சர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் பிக்சர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பேபிஸ், இதில் ஏதாவது பிக்சர்ஸ் போட்டுக்கும். ஸோ இந்த பேபி கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கும். சரியா? ஸோ நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிக்சர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, மேக்ஸிமம் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேக்ரவுண்டில் பிக்சர்ஸ் மேக்ஸிமம் வைக்க மாட்டோம். சரிங்களா? ஏன்னா பிக்சர்ஸ் வச்சோம் அப்படின்னா நம்ம கண்டென்ட் வந்து ரீடபிலிட்டி கிடைக்காது. சரியா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டெலீட் பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் டைட்டில். ஸோ நம்ம ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதோட டைட்டிலை மட்டும் நம்ம என்ன பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது. ஸோ பாருங்கள், என்னோடய டைட்டில் எங்கே இருக்குது, செகண்ட் ரோவில் இருக்குது. செலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், பிரிண்ட் டைட்டில் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறேன். அல்லது என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் டைட்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், பிரிண்ட் ஏரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்களா, எந்த ஏரியாவை பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், செலெக்ஷன் பண்ணிடுறேன். எனக்கு எது பிரிண்ட் ஆகணுமோ அதை செலெக்ஷன் பண்ணிட்டேன். சரியா? செலெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரோஸ் வந்து ரிப்பீட்டடாக வரணும், காலம் ரிப்பீட்டடாக வரணும்னு கேட்காங்க. இதை பிளாங்காக விட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த ஹெட்டிங் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுது, திரும்ப வருது. சரியா? ஸோ இது எங்கே நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் வந்து நிறையா இருக்கும்போது, ஓகேவா, நிறைய டேட்டாபேஸ் இருக்கும்போது என்னோடய ஹெட்டிங் மட்டும் எல்லா பேஜஸ்லையுமே பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் டைட்டில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? சரியா? ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் டைட்டில் போயிடுறேன். ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நார்மலுக்கு வரும். பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலுக்கு வந்துடும். சரியா? ஸோ பேஜ் செட்டப்புங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க. பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், பிரிண்டிங் வந்து போகணும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம். இதுக்கு அடுத்த பேலட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் டு ஃபிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கேல் டு ஃபிட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு செல்லோட வித் அண்டு ஹைட்டு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 பேஜ் 2 பேஜஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நம்ம ரோவோட வித்து ஹைட்டை வந்து நம்ம மேனுவலாக செட் பண்ணுறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரியா? அதே மாதிரி ஸ்கேல் வந்து 100%. சரியா? ஸோ இதை எதுவும் மாற்ற வேணாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷீட் ஆப்ஷன்.
இந்த ஷீட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்குறாங்க. ஒன்று கிரிட் லைன்ஸும் இன்னொன்று ஹெட்டிங். இந்த கிரிட் லைன்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் ஒர்க் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ டப்பா தெரியுதா? செல், இதுதான் நம்ம வந்து கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிறதுல வந்து டிக் பண்ணியிருப்பாங்க. வியூனா என்ன அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது தெரிகிறது தான் வியூ. ஸோ எடுத்துவிட்டிங்க அப்படின்னா அந்த வியூ போயிடும். சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் டிக் பண்ணிக்கிங்க. இப்போ பிரிண்ட்டு ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட்லேயுமே அந்த பாக்ஸ் வரும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காலம்க்கு வந்து நேம் கொடுத்துருக்கோமா, ஏ காலம், பி காலம், சி காலம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரோக்கு வந்து 2nd 3rd 4th 5th கொடுத்துருக்கோமா. ஸோ இதுதான் வந்து ஹெட்டிங். ஸோ இந்த ஹெட்டிங் வந்து உங்களுக்கு பிரிண்ட்லேயே வேணும் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு ப்ரிவ்யூ பாருங்கள். சரிங்களா? பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெட்டிங்கும் உங்களுக்கு என்ன ஆகும், சேர்த்து வரும். ஸோ இதுதான் வந்து வியூ ஆப்ஷன்ஸ். சரியா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட்டில் வந்து நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் அவசியமாக தேவைப்படாது. சரிங்களா? அதெல்லாம் டிக் எடுத்து விட்டேன். ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸில் பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான், அட் டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் கூட. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.